இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நியூமெரிக்கல் அனாலிசிஸ்ல சாப்டர் 1. ஆக்சுவலாக சாப்டர் 1க்கு இந்த மாதிரி சிலபஸ் ஆல்ரெடி முன்னாடியே கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, சாப்டர் 1ல் என்ன பார்த்துருப்போம், எரர் கான்செப்ட் கொடுத்துருப்போம். அப்புறம் இன்டர்மீடியட் வேல்யூ தியரம், மல்டிபிள் ரூட்ஸு, ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ், ரேட் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் டெஃபினிஷனு, அப்புறம் அல்ஜிப்ரிக் டிரான்சென்டல் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். மெத்தட் ஆஃப் இட்ரேஷன், நியூட்டன் ராப்சன் மெத்தட், அப்புறம் பைஜெக்ஷன் மெத்தட், சீக்கண்ட் மெத்தட், ரெகுலர் ஆஃப் ஃபால்ஸ் பொசிஷன் மெத்தட். ஸோ இந்த மாதிரி சம் மெத்தட்ஸ் இருக்குது, ரைட்டுங்களா. இதை பற்றி இந்த வீடியோஸில் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் பாருங்கள் என்னென்னா டைப்ஸ் ஆஃப் எரர். இப்போ எரர் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது, ரைட்டுங்களா. ஸோ இதனால எரர் வரும். ஓகே, அப்போது என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா, அதாவது நிறைய இருக்குது. நம்ம இப்போ நமக்கு தேவையானது மட்டும் பார்த்தா போதும். எரர் வந்து நிறைய இருக்குங்க. ஸோ நமக்கு தேவையான எரர் மட்டும் பார்த்தா போதும். ரவுண்ட் ஆஃப் எரர்னா பொதுவாக எரர் என்ன சொல்லுவாங்கன்னா, எரர்னா ஈன்னு எடுப்போம், ஈனா அது எப்சிலான் ஏதோ ஒன்று எடுப்போம். ஸோ எக்ஸாக்ட் வேல்யூக்கும் அப்ராக்சிமேஷன் வேல்யூக்கு உள்ள டிஃபரன்ஸோட அப்சல்யூட் வேல்யூ சில ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுவாங்க. இந்த டிஃபரன்ஸோட மாடல்ஸ்னு அர்த்தம் ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு வரும். ஸோ அதான் என்னது எரர். எரர்னு அர்த்தம் அப்சல்யூட் வேல்யூக்கும் எக்ஸாக்ட் வேல்யூக்கும் அப்ராக்சிமேட் வேல்யூக்கும் அந்த டிஃபரன்ஸோட அப்சல்யூட் வேல்யூ. ஓகேங்களா, ரைட். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கவேன், இப்போ வந்து இது இந்த ஆக்சுவலாக இந்த 13.424561ங்கிறது ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட் அவுட்கம். இதான் எனக்கு எக்ஸாக்டாக வர வேண்டிய அவுட்கம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதுக்கு இப்போ நான் இதை அப்ராக்சிமேஷனாக எடுத்துருக்கேன். இப்போ இது வந்து என்னது, ஸோ அப்ராக்சிமேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ என்ன கான்செப்ட், ரவுண்ட் ஆஃப் எரர்ங்கிற ரவுண்ட் ஆஃப்ங்கிற கான்செப்டில் இதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, 13.4 எடுத்துக்கலாம், இல்லை வேறு எப்படி இருக்கலாம் 13 கூட எடுத்துக்கலாம், இல்லை 13.42, 13.425, 13.424 ரவுண்ட் ஆஃப் எரர். ஓகேங்களா, ஸோ ரவுண்ட் ஆஃப் எரர். ஓகேங்களா, ஸோ அதை பொறுத்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஆக்சுவலாக இப்போ வந்து ஸோ இது வந்து சில டேட்டாவுக்கு இந்த மாதிரி, அதாவது நிறைய அக்யூரேசி தேவைப்படும் சில இதுக்கு, சிலதுக்கு கம்மியாக தேவைப்படும். ஓகேங்களா, ஸோ அந்த வித் ரெஸ்பெக்ட் டு த எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த எரரை வந்து அலோவ் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ எரர் வந்து ரொம்ப மினிமமாக இருக்கணுமா, இல்லை எரர் எவ்வளோக்குள்ளே இருக்கணும், அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அப்போது இந்த இதை இதுக்கு அப்ராக்சிமேஷன். ஆக்சுவலாக நம்ம அப்ராக்சிமேஷன் தான் பண்ணுறோம், ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா, ஆல்ரெடி படிச்சிருப்போம் ரெண்டு ஃபங்க்ஷன் எப்படி அப்ராக்சிமேஷன் பண்ணுவோம். ஆக்சுவலாக இன்டர்போலேட்டிங் பாலினாமியல் அப்படி தான் வரும். ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ஒரு இன்டர்போலேட்டிங் பாலினாமியல் ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க டேபிள் கடத்தை. அதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃபங்க்ஷனை வந்து என்னது அப்ராக்சிமேட் பண்ணுவோம். அதை இன்டர்போலேட்டிங் பாலினாமியல், அது பின்னாடி பார்ப்போம். ஓகே, ரைட். அடுத்து சாப்பிங் எரர்னா கட் பண்ணுறது. ஓகே, ஸோ எவ்வளோ வேணுமோ அதை கட் பண்ணுறது. பாருங்கள், இப்போ எக்ஸாக்ட் வேல்யூ வந்து 345.12ன்னு இருக்குது. சாப்டு கட் ஆஃப் 3 டிஜிட், அதாவது 3 டிஜிட் வரைக்கும் நான் 3 டிஜிட் மட்டும் தான் எனக்கு தேவை, மற்றதெல்லாம் தேவையில்லை. அப்போது இதை மட்டும் நான் அலோவ் பண்ணிக்கிறேன். சாப்னா கட் பண்ணுறதுன்னு அர்த்தம், ரைட்டா. இது 3 மட்டும். 4னா இந்த லாஸ்ட் 1 2 3 4 லாஸ்ட் டிஜிட்டை நான் கட் பண்ணுறது. ஓகே, இதில் வந்து 3னா 3, இது 4, ரைட்டா. ஸோ இதுதான் இது சாப்பிங் எரர்னா கட் பண்ணுறது. ஓகேங்களா, ரைட். ரவுண்ட் ஆஃப்னா அந்த ஏற்கனவே படிச்சோம், இந்த டெசிமல் அந்த எத்தனை ரவுண்ட் ஆஃப் வேணுமோ பாருங்க. அதாவது என்னென்னா கரெக்ட் டு டெசிமல் பாயிண்ட், கரெக்ட் டு, அதாவது இந்த பாயிண்ட் என்னது 2 5 5 விட கம்மியாக இருக்கிறதுனால அப்படியே நான் போட்டேன், ரவுண்ட் ஆஃப் எரர் பண்ணியிருக்கேன். ரைட்டுங்களா, ரைட். சாப்பிங் எரர் பார்த்துக்கோங்க. இது ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருப்போம், இது வந்து அந்த டிஜிட்டாவே ரிமூவ் பண்ணியிருப்போம். ரெண்டுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்புறம் அப்சல்யூட் எரர், இதுதான் நமக்கு முக்கியமானது. அப்சல்யூட் எரர்னா இது அப்சல்யூட் எரர்னா நோட் பண்ணுவோம். அப்சல்யூட்னா மாடுலஸ் வந்திருக்கா. ஓகே, இப்போது எக்ஸாக்ட் வேல்யூக்கும் அப்ராக்சிமேஷன் வேல்யூக்குள்ள டிஃபரன்ஸோட அப்சல்யூட் மாடுலஸ் வேல்யூ தான் அப்சல்யூட் எரர். அதான் எழுதிப்போம். அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் absolute value of difference between exact and approximate value is called absolute error. Okay, it's called absolute error, right. So relative error, வந்து இதை பொறுத்து பண்ணுறது. ரிலேட்டிவ்னா அதாவது என்னென்னா இந்த இடத்துல இந்த ஃபார்முலா வச்சு. ஸோ இது மறந்துட்டாங்க, இது முக்கியமானது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை வச்சு ஒரு கொஸ்டின் கூட கேட்கலாம். ஸோ மற்றது கேட்குறாங்களே, இதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்டோட எக்ஸாக்ட் ரிசல்ட் இது, அப்ராக்சிமேஷன் ரிசல்ட் இது, அப்போ அப்சல்யூட் எரர் என்னன்னு கேட்பாங்க.
ஓகே, ப்ளஸ் ஆர் மைனஸ் யூஸ் பண்ணணும். நம்ம மாடலஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி ரிலேட்டிவ் எரர்னு கேட்பாங்க. இப்போ இது மட்டும் பார்த்துக்கோங்க, எக்ஸாக்ட் மைனஸ் அப்ராக்சிமேஷன் பை என்னது எக்ஸாக்ட். ஸோ இதை பொறுத்து தான் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, இது முக்கியமானது. இந்த இடத்த மாற்றிடாதீங்க, இதுதான் முக்கியம். இது கரெக்டாக எழுதிடுவீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை மாற்றி போட்டாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. மாடலஸ் ப்ராப்ளம் இல்லை. இந்த இடத்துல எக்ஸாக்ட் வருமா அப்ராக்சிமேஷன் வருமாங்கிறது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும், முக்கியமான ஸ்டெப். ஓகேங்களா, அப்புறம் பர்சன்டேஜ் ரிலேட்டிவ் எரர்னா இது அப்படியே பெர்சன்டேஜில் மாற்றுறது. பெர்சன்டேஜ் எரர்னா அர்த்தம் இன்ட்டு 100 போட்டு பெர்சன்டேஜ்னு போடுறது. இது அப்படியே எழுதி 100% போடுறது பெர்சன்டேஜ் ரிலேட்டிவ் எரர். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டு கான்செப்ட் முக்கியமான கான்செப்ட். ஆக்சுவலாக எங்கே படிச்சிருப்போம்னா இது பார்த்துருப்போமா, ஐ திங்க் இது எங்கே பார்த்துட்டோம், சரி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து முக்கியமானது. ஸோ இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரங்கேஷன் எரர். ட்ரங்கேஷன் எரர்னா என்னன்னு பாருங்கள். ஸோ இதுதான் அதாவது நம்ம எவ்வளோ டேர்ம்ஸ் வரை தேவையோ அவ்வளோ டேர்ம்ஸை நம்ம எடுத்துக்கிறது. ஆக்சுவலாக இது வந்து இது சீரீஸ் ஃபார்மெட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த சீரீஸ் வந்து சீரீஸை இந்த மாதிரி e⁻x எழுதிக்கலாம். ரைட்டுங்களா, அப்போது எனக்கு இவ்வளோ டேர்ம்ஸ் தேவையில்லை. தெர் ஆர் இன்ஃபினிட்லி மெனி டேர்ம்ஸ். எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் மட்டும் போதும், இல்லை ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் மட்டும் போதும், ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ் மட்டும், அந்த மாதிரி சம் ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் மட்டும் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த இதுதான் இங்கே படிக்க போகிறோம். பாருங்கள், ஸோ ட்ரங்கேஷன் எரர் இஸ் தி difference between the actual value of your function and the truncated value of that same function. ஓகேங்களா, ஆக்சுவலாக பாருங்கள் உங்களுக்கு என்னென்னா, இப்போ e(x) வந்து இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ இது எவ்ரிவேர் கன்வர்ஜென்ஸ் இன் R. ஓகே, ஃபார் எவ்ரி x belongs to R. e⁻x இது எழுதியாச்சு. ஓகே, இப்போ there are infinitely many terms. ஸோ இந்த infinitely many terms நான் அப்ராக்சிமேட் நான் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ்க்கு அப்புறம் அப்ராக்சிமேட் பண்ணிக்கிறேன். 1 + x + x². ஆக்சுவலாக நம்ம டெய்லர்ஸ் சீரீஸ் வேற, டெய்லர்ஸ் தியரம் வேற. டெய்லர்ஸ் தியரத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி அப்ராக்சிமேஷன் பண்ணுவோம். ஓகேங்களா, டெய்லர்ஸ் சீரீஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். டெய்லர்ஸ் தியரம் வந்து நம்ம வந்து என்னது அப்ராக்சிமேஷன் பண்ணுவோம் வித் எரர்லாம் ரிமைண்டர்லாம், அந்த மாதிரி சில கான்செப்ட் வரும். ரைட், ஸோ இப்போ இதை வந்து இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். e⁻x இப்படி பாருங்கள், இந்த இடத்துல இங்கே இவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ரைட்டா, அந்த அவ்வளோ டேர்ம்ஸ் என்ன பண்ணுறேன், 1 + x + x² 2 ஃபேக்டரியலுக்கு நான் என்ன பண்ணுறேன், அப்ராக்சிமேட் பண்ணியிருக்கேன். அப்போ இது ஒரு பாலினாமியல் அப்ராக்சிமேஷன். இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை இதுக்கு நான் அப்ராக்சிமேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ எனக்கு இந்த ப்ராசஸில் ட்ரங்கேஷன் எரர் எவ்வளோ வரும்னா, இது போக மிச்சம் உள்ள எல்லா பார்ட்டுமே, இது போக மிச்சம் என்ன பார்ட்டு, இந்த பார்ட் ஃபுல்லாக எனக்கு ட்ரங்கேஷன் எரராக இருக்கும். சப்போஸ் நான் இப்படி அப்ராக்சிமேட் பண்ணேன்னா இந்த பார்ட்டுக்கு அப்புறம் உள்ளதெல்லாம் என்னது ட்ரங்கேஷன் எரராக இருக்கும். ரைட்டா, அதான் எழுதியிருப்போம். அதே இடத்துல அப் டு n டேர்ம்ஸ் வரைக்கும் நம்ம என்னது எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கப்புறம் உள்ளது ட்ரங்கேஷன் எரராக இருக்கும். ஓகேங்களா, அதாவது டைல் பார்ட், அவ்வளோதான் கான்செப்ட். நம்ம சீக்வன்ஸில் படிப்போம்ல, சீக்வன்ஸில் டைல் பார்ட்ஸ்னு படிப்போமா, அதுக்கப்புறம் உள்ள எல்லா இதுவும் ஓகே டைல் பார்ட். ரைட், ஆக்சுவலாக என்னென்னா இந்த இடத்துல என்னதுன்னா, வி இக்னோரிங் த ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இப்போ ட்ரங்கேஷன் எரர்னா என்ன அர்த்தம்னா, வி இக்னோர் த ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை வந்து என்னது ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க டேர்ம்ஸை மட்டும் இது பண்ணிக்கிறது. ரைட்டா, ரைட், ட்ரங்கேஷன் எரரில் இன்ஃபினைட் மெனி டேர்ம்ஸ் இருக்கும். ரைட்டுங்களா, ரைட். ஸோ அதான் சொல்லி ஃபர்ஸ்ட் சொன்னோம், வி அப்ராக்சிமேட் எ ஃபங்க்ஷன் பை எ அனதர் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனை இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்ம அப்ராக்சிமேஷன் பண்ணுறோம். ஸோ அப்ராக்சிமேஷன் எப்படி பண்ணுறோம், என்ன சென்ஸில் பண்ணுறது, அது வந்து நம்ம பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா, சரிங்களா, அது எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்து நம்ம எப்படி அப்ராக்சிமேஷன் பண்ணுறோம். இப்போ ஈயோட வேல்யூ வந்து 2.732. அது அப்போ அதுக்கு என்னது 2.7ங்கிற ஒரு அப்ராக்சிமேஷன், 2.6ங்கிற ஒரு அப்ராக்சிமேஷன், 2ங்கிற ஒரு அப்ராக்சிமேஷன். ஓகேங்களா, ஸோ நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம அவ்வளோ எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து ஒரு நெக்ஸ்ட் கண்டென்ட் என்னன்னு பாருங்கள், இன்டர்மீடியட் வேல்யூ தியரம். ஸோ இது ஒரு முக்கியமான தியரம். ஸோ வெரி ஸ்டாண்டர்ட் தியரம் அதாவது கண்டினியூட்டியில் ஒரு முக்கியமான தியரம். ஓகே சார், என்னன்னு பாருங்கள், எஃப்ங்கிறது ஒரு காம்பேக்ட் இன்டர்வல் க்ளோஸ் டு a, b to r கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ரைட். இப்போது லெட் லாம்டாங்கிறது ஒரு ரியல் நம்பர் சச் தட் இதோட இமேஜ் f(a) லாம்டா இது ரெண்டுக்கு இடையில உள்ள ஒரு நம்பராக இருக்கும். இது ரெண்டுக்கு இடையில உள்ள இல்லை இப்படி மாற்றி கூட போட்டுக்கலாம். ஸோ இன்க்ரீசிங் ஆர்டர் டிக்ரீசிங் ஆர்டர், அது ப்ராப்ளம் கிடையாது. ரைட்டா, ஸோ புரிஞ்சுக்கலாம், எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குமா, அப்போது இது இமேஜ் வேல்யூ இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் இருக்கும்போது என்ன அர்த்தம், அந்த a, bயில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு இமேஜ் வேல்யூ தான் இமேஜ் வேல்யூ. ஓகே, இமேஜ் வேல்யூ அப்போது லாம்டாங்கிற அதுக்கு இடையில இருக்கும்.
ரைட்டா இருக்கும். ரைட், ஏன் இருக்கும்னா இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அல்ல, இது காம்பேக்ட். அப்போ கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் காம்பேக்ட் ஸ்பேஸ் வந்து காம்பேக்ட் ஆகும். அதுமாதிரி இது கனெக்டடு. ஸோ கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் ஏ கனெக்டட் ஸ்பேஸ் கனெக்டட். அப்போ இதெல்லாம் என்னது, ஒவ்வொரு லாம்டா நம்ம கண்டிப்பாக இருக்கும். ஸோ கேரண்டி அது கான்செப்ட். அது என்னென்னா இது இமேஜ் ஆஃப் ஏ கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் ஏ கனெக்டட் ஸ்பேஸ் இஸ் கனெக்டட். அதனால் என்ன ஆகும்னா இது ஒரு நிறைய வேல்யூஸ் இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு இன்டர்வல் ஆஃப் ஃப்ரேம் பண்ணும். ஓகேங்களா? ரைட், இப்படி கண்டிப்பாக இருக்கும். இப்போது தென் தேர் எக்ஸிஸ்ட் சி பிலாங்ஸ் டு ஓப்பன் ரோ. இந்த ஓப்பன் ரோவில் சிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சச் தட் என்னது, அந்த சியோட இமேஜ் வந்து இந்த லாம்டாவாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு லாம்டாவுக்கும் ஒவ்வொரு சி வந்து இது ஓப்பன் ரோவில் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம ரிசல்ட். புரியுதுங்களா? அதாவது இந்த ஓப்பன் ரோவில் ஒவ்வொரு சிக்கும் கரஸ்பாண்டிங்காக ஒரு லாம்டா நம்மளால் சொல்லிட்டேன். அதாவது இந்த ஒவ்வொரு லாம்டாவுக்கும் கரஸ்பாண்டிங்காக ஒரு சியை வந்து இந்த ஓப்பன் ரோவில் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதோட இமேஜ் வந்து லாம்டாவாக இருக்கும். ரைட், இப்போ இந்த கிராஃபிக்கலியாக பாருங்கள், இது உங்களுக்கு புரியுதான் பாருங்கள். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துட்டா கண்டினியூஸ் ஃபங்க்ஷனில் கர்வ் நான் வரைஞ்சிட்டேன். ஓகே, கண்டினியூஸ் கர்வ் வரைஞ்சாச்சு. கொஞ்சம் பெருசுப்படுத்தி பார்ப்போம். ஓகே, வரைஞ்சாச்சா? ரைட், இப்போ நான் வந்து இது எஃப் ஆஃப் ஏ, இது எஃப் ஆஃப் பின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? எஃப் ஆஃப் ஏன்னா இந்த லைன், எஃப் ஆஃப் பின்னா இந்த லைன். இப்போ கர்வ் வந்து இதை தாண்டி கூட போகலாம். ரைட்டுங்களா? இதை தாண்டாது, இந்த தாண்டாது, இப்படி அப் டவுன் இப்படி எப்படினாலும் போகலாம். ஓகேங்களா? எப்படினாலும் போகலாம். எக்ஸாக்ட். ஓகேங்களா? இதுக்குள்ள. ஓகேங்களா? ரைட், இப்போது சப்போஸ் கர்வ் வரைஞ்சிட்டேன். இப்போது லாம்டா 1, இப்போ லாம்டா 1 பாருங்க. லாம்டா 1 இது ரெண்டுக்கு இடையில உள்ள ஒரு பாயிண்ட்டா. இப்போ அப்படியே லைன் வரைகிறேன். இப்போது அந்த கர்வ் வந்து 1 2 3 4 5 பாயிண்ட்ஸில் கட் பண்ணியிருக்கு. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதோட இமேஜ் என்னென்னா இதான். இது ஏக்கு அப்புறம் உள்ள ஏதோ ஒரு பாயிண்ட்டு அதோட இமேஜ் வந்து லாம்டா 1. அதான மீனிங் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல என்னன்னா, இப்போ சப்போஸ் இந்த பாயிண்ட் C1 வச்சுக்கோமே. C1னா இது என்னது, C1, லாம்டா 1. அதான் எழுதியிருப்போம், C1, லாம்டா 1. அதுமாதிரி பிங்கிறது இங்கே C2ன்னு எடுத்துட்டோம்னா C2, லாம்டா 1, C2, லாம்டா 1. இப்போ என்னது, இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டும் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ A, B. ஓகே, அப்போ ஒவ்வொரு லாம்டாவுக்கும் இந்த இன்டர்வலில் ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இதோட இமேஜ் வந்து லாம்டா 1 இருக்கும். ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதான் எழுதியிருப்போம். ரைட்டுங்களா? ஸோ அட்லீஸ்ட் ஒன்றாவது இருக்கும், இல்லாமல் இருக்காது. அதான் கான்செப்ட். இப்போ உங்களுக்கு இது சிம்பிளாக புரியுதுன்னு வச்சுக்கோங்க. வெரி சிம்பிள் கான்செப்ட். இது புரிஞ்சிடும். இப்போ ஏபியா. ஸோ எஃப் ஆஃப் இது ஏ, எஃப் ஆஃப் ஏ, இது பி, எஃப் ஆஃப் பி. இந்த கர்வ் வந்து மேலே இங்கே கூட போகலாம். ரைட்டா? ரைட். ஒய் இஸ் ஈக்குவல் டு லாம்டா. லாம்டாங்கிற ஒரு நம்பர் தானே, ரியல் நம்பர். ஒய் இஸ் ஈக்குவல் டு லாம்டாங்கிறது ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் பேரலாக ஒரு லைன் வரைஞ்சிடலாம். இப்போ இது வந்து என்ன, இந்த இதை கட் பண்ணும். அப்போ என்ன அர்த்தம், இப்போ இந்த கர்வையும் இதையும் நம்ம சால்வ் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும், இப்போ இது இந்த பாயிண்ட் சின்னு எடுத்துக்கிறேன். சி, எஃப் ஆஃப் சின்னு வந்துருமா. சி தான் என்னது, எஃப் ஆஃப் சி தான் லாம்டா. ஸோ இப்படி இதுதான் நம்ம சொல்லி இதைத்தான் நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கர்வ் வரைய முடியும். ஆக்சுவலாக என்னென்னா சிம்பிள் கான்செப்ட் இந்த இருக்கா. ஸோ ஒவ்வொரு எக்ஸ் ஆக்சிஸ் பேரலாக ஒவ்வொரு லைன் வரைவேன். ஓகே, வரையும் போது அது வந்து என்ன பண்ணோம்னா அந்த கர்வை கட் பண்ணும். ஓகே, கர்வை கட் பண்ணும். ஸோ அதான் கான்செப்ட், கர்வை கட் பண்ணும். ரைட். இப்போ இன் பர்டிகுலர் கேஸ் என்னென்னா, இப்போ எஃப் அதே தான் எழுத போகிறோம். எஃப் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் திஸ் காம்பேக்ட் ஸ்பேஸ். இப்போ எஃப் நம்ம லாம்டாவும் இந்த இடத்துல 0ன்னு எடுத்துக்கிட்டோம். கரெக்டாக? அங்கே லாம்டா எனி ரியல் நம்பர், இங்கே பர்டிகுலராக 0ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எஃப் ஆஃப் ஏ வந்து லெஸ் தென் ஏ. அப்போ எஃப் ஆஃப் ஏ நெகட்டிவ்னு அர்த்தம். எஃப் ஆஃப் பின்னா அப்போ எஃப் ஆஃப் பி பாசிட்டிவ்னு அர்த்தம். ஓகே, இது வந்து நெகட்டிவ், இது பாசிட்டிவ்னு அர்த்தம். ஓகேவா? therefore there exists C belongs to open roll A, B such that f of C 0. அதாவது there is a root C. இந்த ஓப்பன் ரோலில் ஒரு நம்பர் வந்து இந்த f of x ரூட்டாக இருக்கும். அதான் இங்கே கான்செப்ட். ரைட்டா? இதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா யூஸ் பண்ண போகிறோம். ரைட், பாருங்கள். இப்போ f of A வந்து நெகட்டிவ், அப்போ இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? இது ஆர்ஜின் வச்சுக்குவோம். f of B பாசிட்டிவ் இங்கே இருக்கும். இப்போ இப்படி இது வரைஞ்சிருவோம்.
இப்போ கர்வ் வரைகிறோம். ஓகே, கர்வ் வரைஞ்சாச்சா? இப்போது கர்வ் வந்து எக்ஸ் ஆக்ஸ் எங்கெல்லாம் கட் பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல கட் பண்ணும், இந்த இடத்துல கட் பண்ணுதா? இப்போது எஃப் ஆஃப் ஏ இந்த இடத்துல நெகட்டிவ், இந்த இடத்துல பாசிட்டிவ், இந்த இடத்துல நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ். அப்போது இந்த அதோட இமேஜ் ஏக்கும் பிக்கு இடையில கண்டிப்பாக என்னது ஒரு ரூட் இருக்கும். அதான் இது, ரைட்டுங்களா? இதுதான் C,0. அதாவது எஃப் ஆஃப் ஏ வந்து நெகட்டிவ், எஃப் ஆஃப் பி பாசிட்டிவ். ஓகே, இதை நம்ம படிச்சிருக்கோம். எஃப் ஆஃப் ஏ நெகட்டிவ், எஃப் ஆஃப் பி பாசிட்டிவாக இருந்தால் இந்த ஏ there exists a root a, b such that f of c is equal to 0. இது ரெண்டுக்கு இடையில ஏதோ ஒரு வேல்யூ வந்து இந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு ரூட்டாக இருக்குன்னு நம்ம படிச்சிருப்போம். இதுதான் நம்ம நியூமெரிக்கல் அனாலிசிஸில் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அது வந்து நம்ம இந்த இன்டர்மீடியட் வேல்யூ தியரத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பாருங்க. ஆக்சுவலாக இது முக்கியமானது. அதாவது மல்டிபிள் ரூட்ஸ். மல்டிபிள் ரூட்ஸ்னா என்ன? மல்டிபிள் ரூட்ஸ். ஓகே, ரைட். ஆக்சுவலாக என்னன்னா ரியல் நம்பர் ஆல்ஃபா ரூட்ஸ்னால் நமக்கு தெரியும். ஒரு ரியல் நம்பர் வந்து ஆல்ஃபா வந்து ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், பாலினாமியல் ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், அல்ஜிப்ரிக், டிரான்செண்டல், எனி ஃபங்க்ஷன். இதுக்கு ரூட்டாக இருக்கணும்னா எஃப் ஆஃப் ஆல்ஃபா 0 வரும். ரைட்டா? இப்போ இதே நேரத்தில் இது வந்து என்னது, இது சிம்பிள் 0. ஓகே, இப்போ சப்போஸ் நான் டபுள் ரூட்னு சொல்ல போகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா எஃப் ஆஃப் ஆல்ஃபா வேல்யூ 0 ஆகணும், அதோட டெரிவேட்டிவ் வேல்யூ 0 ஆகணும். ஓகே, பட் செகண்ட் டெரிவேட்டிவ் அந்த பாயிண்டில் வந்து 0 ஆகக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா எஃப் ஹேஸ் ஏ டபுள் ரூட் ஆல்ஃபான்னு சொல்லுவோம். அதே மாதிரி ட்ரிபிள் ரூட்டுக்கு என்னது அதே தான் கண்டிஷன். எஃப் ஆஃப் ஆல்ஃபா 0 ஆகணும், எஃப் டேஷ் ஆல்ஃபா 0, எஃப் டபுள் டேஷ் ஆல்ஃபா 0, பட் எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆல்ஃபா வந்து நாட் ஈக்குவல் 0 இருந்தால் ஆல்ஃபா இஸ் ஏ ட்ரிபிள் ரூட் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப்னு சொல்லுவோம். அப்போ இன் ஜென்ரல் ஆல்ஃபா இஸ் ஏ ரூட் ஆஃப் மல்டிப்ளிசிட்டி n greater than or equal to 1. அப்போ என்ன பண்ணணும், டெரிவேட்டிவ் அட் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆல்ஃபா, செகண்ட் டெரிவேட்டிவ் அட் ஆல்ஃபா, ஸோ n-1th டெரிவேட்டிவ் அட் ஆல்ஃபா அந்த வேல்யூலாம் 0 ஆகணும். nth டெரிவேட்டிவ் இதோட ஃபங்க்ஷன் எஃப் அட் ஆல்ஃபா வந்து நாட் ஈக்குவல் 0 ஆச்சுன்னா ஆல்ஃபா இஸ் ஏ மல்டிபிள் ரூட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆஃப் ஆர்டர் ஆஃப் வித் மல்டிப்ளிசிட்டி என்னன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது பின்னாடி யூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, புரியுதான்ட்டு. இந்த எக்ஸாம்பிள் புரியுதான்னு பாருங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சா, இப்போ இதுக்கு வந்து இட் ஹேஸ் அட்மோஸ்ட் 3 ரியல் ரூட்ஸ்னு தெரியும். ஓகே, அட்மோஸ்ட் தான் சொல்லணும். அட்மோஸ்ட் 3 ரியல் ரூட்ஸ் ஆர் எக்ஸாக்ட்லி 3 காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் நம்ம சொல்லுவோம். ரைட்டா? ரைட். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறேன், செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறேன், தேர்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன ஆல்ஃபாவுங்க நான் இப்போ ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்து பார்த்துருக்கேன், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில். ஸோ நான் 2 கொடுத்துருக்கேன், எஃப் ஆஃப் 2 வந்து 0 ஆயிருக்கு, எஃப் டேஷ் 2 வந்து அதுவும் 0 ஆயிருக்கு, எஃப் டபுள் டேஷ் வந்து என்னது இந்த 2ங்கிற பாயிண்டில் 0 ஆகலை. அப்போ என்ன அர்த்தம், 2 இஸ் ஏ டபுள் ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இது முக்கியமானதுங்க. ஸோ டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி மல்டிபிள் ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம், அதான் கான்செப்ட். இது நமக்கு தெரியும். இது ரொம்ப சிம்பிள் தான். x - 1 x - 1 x 3 டைம்ஸ் வந்துருக்கும். அப்போ மல்டிப்ளிசிட்டி 3ன்னு சொல்லியிருப்போம். அதை தான் நாங்கள் எழுதியிருப்போம். ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு இதுதான். ஸோ இதில் தான் நம்ம இந்த கண்டென்ட் தான் உங்களுக்கு என்ன ஆரம்பிக்குதுன்னா, நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் வந்து நியூமெரிக்கல் அனாலிசிஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ மெத்தட்ஸ் வேறு, அனாலிசிஸ் வேறு. நியூமெரிக்கல் மெத்தட்ஸ்னால் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அது எப்போ கன்வெர்ஜ் ஆகும், எப்போ ஆகாது, ஸோ அதை பற்றி பேசவே மாட்டோம். ரேட் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஸ்லோவாக இருக்குமா, ஃபாஸ்ட்டாக இருக்குமா, அதை பற்றி நம்ம கவலையே படாமல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு பேர் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ். நியூமெரிக்கல் அனாலிசிஸ், ஓகே, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் வந்து பிஎஸ்சி லெவலில் படிச்சிருப்போம். அங்கே இந்த மாதிரி டேர்ம்ஸ் எதுவுமே வராது. பட் எம்எஸ்சி லெவலில் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ்னு இருக்காது, நியூமெரிக்கல் அனாலிசிஸ்னு இருக்கும். அப்போ அதில் இன்டெரக்டாக ரியல் அனாலிசிஸ் வந்து ஃபுல்லாக ரியல் அனாலிசிஸ் தான் இருக்கும். வேறு எதுவுமே ரியல் அனாலிசிஸ் சீக்வன்ஸ் 2 தான். ஓகே, இப்போது நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வந்து இஸ் பேஸ்ட் ஆன் தி ரியல் அனாலிசிஸ் இன் பர்டிகுலர் சீக்வன்ஸ். ரைட். இந்த கண்டென்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதை கண்டென்ட் யூஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். ரைட். பாருங்கள், இப்போ என்னென்னா ஒரு பிஎன்ங்கிறது என்னென்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஸோ இது கன்வெர்ஜஸ் டு பி. ஓகேவா? இது என்ன பண்ணோம்னா இதை நம்ம ரிலேட்டிவ் எரர்னு சொல்லுவோம். ஸோ ரிலேட்டிவ் எரர்
அங்கே பார்த்தோமா, இதுதான் எக்ஸாக்ட் வேல்யூ, இதுதான் எக்ஸாக்ட் வேல்யூ, இது அப்ராக்சிமேஷன் வேல்யூ. ஓகேவா? இப்போ இது ரிலேட்டிவ் எரர், nth ரிலேட்டிவ் எரர்னு வச்சுக்கோமே. இப்போ ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு எரர் கிடைக்கும். இப்போ P1 மைனஸ் பிங்கிறது எப்சிலான் 1ன்னு சொல்லுவோம். இது ஃபஸ்ட்டு எரர், ஃபஸ்ட் அப்ராக்சிமேஷன் எரர். எப்சிலான் 2ங்கிறது P2 மைனஸ் பி, இது செகண்டு. ஓகேங்களா? ஸோ இப்படி எழுதுறது. ரைட். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இதான் கான்செப்ட். இப்போ there exists alpha, there exists lambda belongs to R such that இது கூட வேண்டாம், இது எழுதி, இதுதான் கரெக்டாக இருக்கும். இது ரெண்டும் ஒன்று தான், இந்த மாதிரி எழுதுகிறோம். அதாவது அப்ராக்சிமேஷன். ஓகே, இந்த Pn மைனஸ் 1 Pn, அதாவது Pn ப்ளஸ் 1 மைனஸ் Pn, P ஒரு அப்சல்யூட் வேல்யூ, Pn மைனஸ் P பவர் ஆல்ஃபா. ஸோ இதோட லிமிட்டிங் வேல்யூ வந்து லாம்டாவாக இருந்துச்சுன்னா, ஓகே, இல்லை இப்படி எழுதிக்கலாம். இது என்னது, இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாமா? இது அப்படியே என்னது, எரர் வச்சு எழுதலாமா? அப்போ இது எப்சிலான் n ப்ளஸ் 1 இதுக்கு பேர் எழுதிக்கலாம். இது என்ன செய்யலாம், எப்சிலான் என்னன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி இதுதான் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ சப்போஸ் உங்களால் இப்படி கொடுக்க முடிஞ்சதுன்னா, இப்படி ஒரு லாம்டா, இப்படி ஒரு ஆல்ஃபா, இதான் இந்த லாம்டா இங்கே இருக்கும், இந்த ஆல்ஃபா இங்கே இருக்கும், இப்படி கொடுக்க முடிஞ்சதுன்னா, அப்போ இந்த Pn கன்வர்ஜஸ் டு P, அதான் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஆஃப் ஆர்டர் வந்து ஆல்ஃபா, இது ஆர்டர். அசென்டாட்டிக் எரர் கான்ஸ்டன்ட் வந்து இந்த லாம்டா. ஓகேங்களா? இது ஆர்டர், இது லாம்டா. ஆர்டர்னா நிறுத்தோம்னா, அதாவது ஆர்டர்னா இந்த கன்வர்ஜென்ஸ் வந்து எவ்வளோ ஸ்பீடாக நடக்குது, ஸோ எவ்வளோ அதோட இதை கண்டுபிடிக்கும். எவ்வளோ ஸ்பீடாக நடக்குதா, ஸ்பீடாக நடக்குது, ஸ்லோவாக, அதை பற்றி படிக்கிறது தான் ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான, பின்னாடி நம்ம படிப்போம். ரைட்? இப்போ தான் மெயின் கண்டென்ட்டுக்கு வரோம், பாருங்கள். ஓகே, இதை வேணால் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.